பாத்தீங்கன்னா ரயில்வே துறையை தனியாருக்கு தாரவாத்து கொடுத்தாங்க. இந்த கொள்ளையை கூட்டம் எப்பவுமே ஒரு திட்டம் செய்யும். அது எப்படின்னா, முதல்ல ஒரு சட்டத்தை உருவாக்கும். அந்த சட்டத்தின் வாயிலாக நான் பிரைவேடைசேஷன் பண்றேன், தனியாருக்கு தாரவாத்து கொடுக்குறேன்னு சொல்லும். தனியாருக்கு தாரவாத்து கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லும், அவன் தலையை ஏற்றிட்டாயா, அவனை போய் கேளு, நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும். ஆனா தனியாருக்கு கூட்டு பேசும், ஏய் உனக்கு நான் இந்த துறையை கொடுத்துருக்கிறேன், நீ என்ன பண்ற, 50% நீ வச்சுக்க, 50% எனக்கு கொடுத்து, நான் இந்த நாட்டை ஆள்றேன், நீயும் ஆள்ற, வேற எவனும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, எல்லாருமே புரிந்தொழிலாளியா இருக்கணும், யாருமே முதலாளியா இருக்கக்கூடாது அப்படின்னு தவறான பொருளாதார கொள்கையினால பல்வேறு சீர்கேடு ஏற்பட்டது. சிறு குறு தொழில்கள் அனைத்தும், ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அனைத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்ப அம்பானி அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் முதலாளிகள், மற்ற எல்லாருமே தொழிலாளிகள். நீங்க மேக்சிமம் இன்னும் ஒரு 5 வருஷத்துல இருந்து 10 வருட காலத்துல இதையே நிலைமை